ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இந்த செப்பனியாவின் 3 அதிகாரங்களையும் 3 பகுதியாக பார்க்க முடியும். கொஞ்சம் வேகமாய் சொல்லுகிறேன். 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம். 3 அதிகாரங்கள் அடங்கிய தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் இந்த செப்பனியா. கடந்த நாளில் இதை தியானித்த போது இன்று பேசும்படி கர்த்தர் காண்பித்த 3 காரியங்கள். 1வது அதிகாரத்திலே தேவனுடைய கோபத்தை பார்க்க முடியும். 2வது அதிகாரத்திலே தேவன் தருகிற தருணத்தை பார்க்க முடியும். 3வது அதிகாரத்திலே தேவனுடைய தயவை பார்க்க முடியும். ஏன் இந்த 3ஐயும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னா எந்த பாயிண்ட்ல போய் சேரோன்னு நமக்கு தெரியாது. நிறைய மெசேஜ் இப்படி நான் முடிச்சதே கிடையாது. அதனால ஃபர்ஸ்டே 3 பாயிண்ட சொல்லியாச்சு. ஆமா, முதல் பாயிண்ட் என்ன? தேவனுடைய கோபம். 2வது தேவன் தரும் தருணம். 3வது தேவனுடைய தயவு. இந்த பார்வையில் இந்த 3 அதிகாரத்தை பார்த்தால் இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும். அப்போ முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய கோபத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் யார் மேல் கோபப்படுகிறார், ஏன் கோபப்படுகிறார்? வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. நானே வாசிக்கிற சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசியுங்கள். எபிரேயர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். எங்க அப்பா பாசக்காரர் மட்டும் இல்ல, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் கோபக்காரர். ஏன் கொஞ்சம் கோபக்காரர்னா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ. ஆனா அந்த கொஞ்சம் கோபத்துல நம்ம மொத்தமும் போயிரும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இப்படி எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? பாம்பு வேண்டாம், ஏசாயா 54. அப்ப சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு இதெல்லாம் வர காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், இமைப்பொழுது. அந்த இமை இவ்வளவுதான். இமை பொழுதுன்னா என்ன? கண்ணடைத்தவர்கள் திறங்க. சிலர் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. இமை பொழுது, அந்த இமை பொழுது கைவிட்டாலும் வாழ்க்கையில் என்ன அடிக்கும் தெரியுமா? பெருங்காற்று. ஒரு நாள் இதை தியானிக்கும் போதுதான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்ன, இமை பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா. இமை பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது. பிரியமானவர்களே, இது நமக்கு தெரியணும். தாவீது சொல்றார், 31 சங்கீதம் நினைக்கிற எடுக்க வேண்டாம், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் மனதிலே சொன்னேன். ஆண்டவர் பார்த்தார், அப்படியா, கொஞ்சம் நெல்ல, முகத்தை அப்படியே மறைத்தார். நீர் உம்முடைய முகத்தை மறைத்த போதோ நான் கலங்கினவனானே. தெரியுதில்ல? அப்போ என்ன ஓவர் டயலாக்? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராம இருக்கும்போது ஏன் வரலன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த, நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல வைத்த ஒரு வேத பகுதி கடந்த நாள்ல எல்லாம் படிச்சது தான். ஆனாலும் அந்த ரேமா, அந்த ஜீவன்ல இது மோசே பாருங்க, 40 days தண்ணி குடிக்காம சாப்பிடாம தேவ சமூகத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்து கூடாரத்தை பெயர்த்து தனியா போட மோசேயின் கிரியைகள் எல்லாம் பார்த்தா ஆண்டவர் அப்படி ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் மோசே ஒரு டிமாண்ட் வைக்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுங்க. உடனே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ. இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் பேசினாரு. என்ன அப்படின்னா, மோசே, என் மகிமையை நான் உனக்கு காட்டணும்னா, என் முகத்தை நான் உனக்கு காட்டணும்னா அது உன் கிரியையினால் அல்ல, என் இரக்கத்தினால. நான் இறங்கணும்.
நாளைக்கு நீ என்னை பார்க்க போற, பார்த்துட்டு போய் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இப்படி ஆண்டவர் சொல்லலைன்னா மோசே என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, நாங்கள் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி போனேன் தெரியுமா. அவன் இல்லை மோசே, என்னைக்குமே புரிஞ்சுக்கோ, நீ என்னதான் உன்னை ஆயத்தப்படுத்தினாலும் என்னால் நீ ஆயத்தப்படும்போதுதான் பூரணமாவாய். ஆமென். நாளைக்கு நீ இறங்கி போய் சொல்லணும், அவர் தம்முடைய கிருபையினாலே எனக்கு தம்முடைய முகத்தை காண்பித்தார். இது எதுக்கு இந்த பாடம்னா, சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ற கிருபையை தருவார். நல்ல உபவாசிக்க, ஊக்கமா இரவில் எழுந்திருந்து செபிக்க, அதனால சில நன்மைகள் நடக்கும். உடனே நம்ம வாயில என்ன வந்துடக்கூடாதுன்னா, அந்த நான் வந்துடக்கூடாது. நான் வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அதோட விட்டுருங்க. இந்த நான் மட்டும் வந்துடக்கூடாது. அதனாலதான் மோசைக்கு இதை சொல்றார், எவன் மேல நான் கிருபையா இருக்க, இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ. பொதுவாகவே நல்ல பெண்டிகாஸ்ட்ல ஊர்ன உங்களுக்கு இந்த வார்த்தை வருவதற்கு அநேக வாய்ப்புகள். நாங்கெல்லாம் சொல்லும் போதே நம்ம அவருடைய முகத்துக்கு ஷட்டர் போடுறோம். என்ன ஆண்டவர் ஒண்ணுமே தெரியல, இந்த நாங்கெல்லாம் ஷட்டரை கீழே போடு. தேவனுடைய அன்பு, தேவனுடைய காருண்யம், தேவனுடைய இரக்கம் என்னை யாராய் மாட்டி இருக்கிறார்னா, பிள்ளையாய் மாட்டி இருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்க வேதத்துல எத்தனையோ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனா பரலோகம் அங்கீகரித்த பரிசுத்தவான்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து சிட்சை பெறாத ஒரு நபரையும் பார்க்க முடியாது. தேவன் தண்டிக்காத, தேவன் கோபப்படாத ஒரு நபரும் இல்லை. ஆண்டவருக்கு சிநேகிதனான ஒரு ஆளை சொல்லுங்க பைபிள்ல. ஆபிரகாம். அடுத்து பாம்பு வேண்டாம், சொல்லுங்க. அடுத்து தாவீது. அடுத்து போதும், மொத்தம் நமக்கு ஒரு 5 பேர் தெரியும். ஆபிரகாம்கிட்ட 13 வருஷம் ஆண்டவர் பேசாம இருந்தார். மோசேயை கர்த்தர் எப்படி சிரிச்சுட்டார் தெரியுமா? நீ கானானுக்கு போண்டாண்டார். பூமிக்குரிய கானானுக்கு மோசே இல்லை, ஆனா அங்க இருந்தார். சில காரியங்களை இங்க ஸ்டாப் பண்ணார். மோசே இது உனக்கு வேண்டாம் மோசே, அவ்வளவுதான். எப்படிங்க இருக்கும்? ஆமே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இப்ப தேவன் கோபப்படுறாருன்னா, ஒரு நிமிஷம் டைம் ஆச்சா, நான் இன்னும் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட என்ன பண்ண போறேன், அப்படி கோபப்படுறவர்ல. தகப்பன்மார்களுக்கு தெரியும் கோபம், பிள்ளைங்க மேல கோபப்படணும்னு ஒரு டைம் செட் பண்ணிய கோபப்படும் இல்ல. எப்ப கோபப்படுவோம்? அத இன்னும் சொல்லு. பிள்ளைங்க கோபப்படுத்தும் போது, பிள்ளைங்க கோபப்படுத்தும் போது. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து சொன்னார், என் மகா நீட் எழுத போறா, நேத்து ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு வந்து படிப்பான்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டா, ஒரு பயம் இல்லை. நான் சொன்னேன், இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தமே சியோனை பார்த்து பயப்படாது என்று சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கோபப்படுத்தும் போது கோபம் வரும். இங்கே அவருடைய ஜனம், அவருடைய நகரம், அவருடைய பிள்ளை எப்படி கோபப்படுத்துறாங்க? முதலாவது 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவர் கோபத்தில் அவர் சொல்றார் பாருங்க, என்ன விட்டுட்டாங்கப்பா, என்ன விட்டுட்டாங்க. இதுவரை அப்பா கையை பிடிச்சு நடந்துட்டு இருந்த பிள்ளைங்க, இதுவரை எல்லாத்துக்கும் நாதா வேணும் நாதா வேணும் நாதா வேணும்னு கூப்பிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன விட்டுட்டாங்க.
ஆண்டவரை விட்டு விடுகிற அனுபவம் அது நம்மை பின்வாங்க வைக்கிறது, நம்மை தேட விட மாட்டேங்குது. நான் ஆண்டவரை விட்டுட்டேங்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? நான் பின்வாங்குவேன், விசுவாசத்திலிருந்து, என் ஜெபத்திலிருந்து பின்வாங்குவேன், என்னுடைய வேதத்தோடு இருக்கிற அனுபவத்திலிருந்து பின்வாங்குவேன். நான் ஒழுங்கா ஆண்டவரை தேட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ரெகுலர் பிரேயர் இல்லைனாலே நான் ஆண்டவரை விட்டுட்டேன்னு அர்த்தம். ஆமே. டெய்லி ஏன் மண்ணா எடுக்கிறாங்க? அடுத்த வேளைக்கு இல்ல, அடுத்த வேளைக்கு இல்ல. அவன் டெய்லி போய் தேடுறது, டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது இஸ்ரவேலருக்கு மனதுக்கு வெறுப்பாயிற்று. நீ எகிப்தில் இருக்கும்போது என்ன கத்துன? முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அப்படிதான் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? காலையில் எழும்பி ஜெபம், வேலைக்கு போனா ஜெபம், வீட்டுக்கு வந்தா ஜெபம், தூக்கம் வரது வர ஜெபம், இப்படித்தான வாழ்க்கை இருந்துச்சு. ஆமே. தேவனை விட்டு விடு. ஒரு பிள்ளை தகப்பனை விட்டாலே தகப்பனுக்கு அது தாங்க முடியாது. விட்டு விட்டார்கள். 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய யாகத்தின் நாளில் நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும், ஃபாரினர்ஸ் போடுறது மாதிரி ட்ரெஸ் போடுற யாவரையும் தண்டிப்பேன். இதுதான் புரியும்படியான வார்த்தை. இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு தேவ பிள்ளை தன் அடையாளத்தை மாற்றுகிறதை தேவனால் தாங்க முடியவில்லை. ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? தேவ அன்பு. நீ மற்றவங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டதற்கு பிரதான காரணம் என்ன? மற்ற ஜாதிகளை போல நாங்களும் இருக்கணும். அவர் ராஜாவா இருக்கிறது வரைக்கும் எங்களை உலகத்தார் போல இருக்க விடவே மாட்டார். அதனால எங்களுக்குள்ளிருந்து ஒருவன் ராஜாவா வந்துட்டானா நாங்களும் யாரை போல இருப்போம்? மற்றவர்களை போல. கைகள் ஏசாவின் கைகள், சத்தம் யாக்கோபின் சத்தம். இந்த அனுபவம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. மற்றவர்களை போல ஒரு தேவ பிள்ளை எங்க இருந்தாலும் தனியா தெரியணும். அதுதான் ஆமானுக்கு எரியும். பிசாசு சத்ருவாகி ஆமானுக்கு எரியணும்னா ஒரு யூதனா இருந்தான். ராஜாட்ட போய் யூதன் சொல்றான், பாருங்க ஒரு கூட்டம் இருக்கு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை போல ஒத்திருக்கவில்லை, அவங்க ரொம்ப விகற்பமா இருக்கிறாங்க. ஐயோ அவங்கள இன்னைக்கு நம்ம பார்த்து சாத்தான் தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம வேலையை அவங்களே சேர்த்து, அப்படியோ நம்மளை பார்த்தாலே அவனுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா சொல்லுங்க, அப்படி எரியணும். அவன் கத்தணும், எரியுதுன்னு கத்தணும். நமக்குள்ள இருந்து கத்தக்கூடாது. ஆமே. சிலர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு டவுட் வரும். அவன் நம்மளை பார்த்தாலே அவனை பாருங்க, எத்தனை பேர் விறகெடுத்து போட்டாங்க, எத்தனை பேர் விறகெடுத்து போட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லாம ஐட்டம் உள்ள மெதுவா இருக்கு. ஆனா சரீரம் ஃபுல்லா பலவீனம் உள்ள பவுல் இப்படி 2 விறகை எடுத்ததும் அது என்ன அனல் கொண்டு அவ்வளவுதான் எரிய, தீயில போடுறதுக்கு முன்னாடி எரிய ஆரம்பிச்சிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருடையவன் சொல்றவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஜனங்கள்கிட்ட சொல்றார் மோசேயை கொண்டு, உங்களை நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த மைண்ட் செட் முதல்ல நமக்கு வரணும். வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை, இன்னைக்கு வெளியே எல்லாரும் மாத்திட்டாங்க. ஆனா உள்ள இன்னும் எப்படி இருக்குன்னா, அவன் 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 4 அடியில் ஃபவுண்டேஷன் போட்டா நம்ம 4.5 அடியில் போடணும். அது ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணுமா? இந்த வீட்டை விட எதுக்குங்க இப்படி உயர்த்தி போடுறீங்க? அது ரோடு லெவல், குட், நல்லது. எதுக்குங்க உயர்த்தி போடுங்க? பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கு. அப்போ நம்ம வெளியே ஒயிட் அண்ட் ஒயிட்,
எல்லாமே ஒயிட். கர்ச்சீஃப் ஒயிட், கண்ணாடி ஒயிட், வாட்ச் ஒயிட். விட்டா வீட்டுல இருந்து ஒயிட் சேரையும் தூக்கிட்டு வந்துருவேன். ஆனா உள்ள ஒரு அடி. கல்யாண கார்டுல 9க்கும் 9:25க்கும் இடையில கல்யாண கார்டும் ஒயிட். ஆமே. வெளிப்புறம் சுத்தமா. அதான் அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால. இது எனக்குள்ள வர வேண்டிய மைண்ட் செட். இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ வெளியே வெள்ளையா இருந்தா போதும். நீ வெளியே வெள்ளையா இருந்தா போதும். உன் மனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. இஸ்ரவேல் ஜனங்கள் வாயில் வந்தது கானான் பாட்டு. பார்வை கானானை நோக்கி, கால்கள் கானானை நோக்கி பயணிக்கிறது, கைகள் கானானை நோக்கி தான் செயல்படுகிறது. ஆனால் அவர்களுடைய இருதயமும் எகிப்துக்கு திரும்பி இருந்தது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற மாடல் எல்லாமே விசுவாசத்தில் ஜெயித்தவங்களை தான் காட்டுது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஏராளம் பேர் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர்களிடத்திலிருந்து ஃபில்டர் பண்ணி எபிரேயர் 11 எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கப்பட்ட அத்தனை பேர் யாருன்னு பார்த்தா ஜெயிச்சவங்க. அப்போ இவர்களை எல்லாம் சொல்லிவிட்டு எபிரேயர் 11 எப்படி முடியுதுன்னா, இவர்கள் எல்லாரும் நம்மை எல்லாமல் பூரணராகாதபடிக்கு யாரெல்லாம்? ஏனோக்கு, ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல். அப்ப அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ இவன் ஓடி முடிக்க, நான் எப்போ பரலோகத்துக்கு போக. நம்மை தேவன் எப்படி வச்சிருக்கிறார், எந்த நிலையில வைத்திருக்கிறார்? நீ இன்னும் உலகத்தானை போல, மற்றவர்களை போல இம்மைக்குரியவனாய். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47, 48 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நல்ல கவனிங்க. முந்தின மனுஷன் யாரது? ஆதாம். அவன் யாராம்? மண்ணானவன். நம்ம எல்லாம் யார்தான்? மண்ணானவர்கள். ஆனா இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் மனுஷனா வந்தார். ஹல்லேலூயா. அவர் யாரு? மனுஷன் தெய்வமாகவில்லை, தெய்வம் மனிதனாக வந்தார். இந்த பூமியிலே மனிதர்கள் அநேகர் தங்களை தெய்வ அவதாரங்களாய் காண்பித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர் அப்படி வந்தவர் அல்ல. இவர் ஆதியிலே இருந்தவர். சகலமும் அவராலும் அவர் மூலமாய் உண்டானது. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அடுத்த வார்த்தை, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அடுத்த வார்த்தை, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இதுதான். பிறக்கிற எல்லாருமே ஆதாம் வழி வந்தவர்கள். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா மாறுகிறானா? நியூ கிரியேஷன். அப்போ கிறிஸ்துவுக்குள் வர்ஷிப்லையும் அதுதான். கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவுக்குள் ஆகும்போது புது சிருஷ்டி ஆயிட்டேனாலே என்னுடைய பழையன ஒளிந்தன. பழைய பாவம், பழைய சாபம் எல்லாமே என்ன ஆயிட்டு? ஒளிந்தன. இனி பழைய காரியத்தை கொண்டு வந்து சத்துரு சொல்லும் போது, அது செத்தவன்ட்ட போய் கேளு. ஆமே. ஆபிரகாம்கிட்ட போய் நீங்க வந்து ஆகாரு சொல்லும் போது, அது ஆபிராம்கிட்ட போய் கேளும்பார். அது யார்கிட்ட கேளு? ஆபிராம்கிட்ட கேளு. இப்ப நான் யாரு? புது சிருஷ்டி. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன் ஏகசுதன். ஆபிரகாமுக்கு உண்மையில எத்தனை பிள்ளைங்க? ஆனால் ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பிறகு யார் பிறக்கிறானா? ஈசாக்கு பிறக்கிறான்.
கர்த்தர் என்ன சொல்ற தெரியுமா? உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கு. Glory. இதனாலதான் 2 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம், நாம் முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒரு தேவப்பிள்ளை கிறிஸ்துவுக்குள் ஆகும்போது கிடைக்கிற பெரிய பாக்கியம் இது. ஆனா இதை ஹைப்பர் கிரேஸ் மக்கள் எப்படி கொண்டு வந்துருவாங்கன்னா, நீ செய்த பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் உனக்கு இருக்குவா. பைபிளை பைபிள் போல பார்க்கணும். ஆண்டவர் எப்படி எழுதி தந்திருக்கிறாரோ அப்படிதான் பார்க்கணும். 2 பேதுரு 1:9 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கு. அப்ப எப்படி சுத்திகரிக்கப்படுகிறானா? முன் செய்த பாவங்கள். அப்ப சுத்திகரிக்கப்பட்டவன் யாரா மாறுகிறான்? புது சிருஷ்டியா மாறுகிறான். புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் யாருக்குரியவன்? வானத்துக்குரியவன். வானத்துக்கு. இனி அந்த வசனத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:48. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, அப்ப இயேசு வரலன்னா நாம யாருக்குரியவர்கள்? மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவன்? விலக்கினத மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவன்? விலக்கினத சாப்பிட்டு மகிமையை இழந்தவன். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவர். மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். இப்ப தெரியுதா? தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நாம என்ன எதுல கவனம் செலுத்தணும்? அதான் எதுல கவனம் செலுத்தணும்? உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே. நம்முடைய செயல்கள் தீர்மானிக்கும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜகுமாரரையும் அதிபதிகளையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவன்? ஆதாம் செய்ததையா இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டவன் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சிட்டு இருக்கிறோம்னா நாம யார் என்று காண்பிக்கிறோம் தெரியுமா? விண்ணுக்குரியவன் என்கிற அடையாளம் பெற்றும் மண்ணுக்குரியவனாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறவர்களை, என்னடா இவனை நான் பிரித்தெடுத்து இருக்கிறேன், புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறேன், இவன் பழைய பாவத்தை எல்லாத்தையும் நான் தொடச்சி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போட்டுட்டேன், இனி இவன் மேல சாபம் இல்லாதபடிக்கு நான் இவனுக்காய் சாபமாகிவிட்டேன், நான் இவனுக்காய் பாவமாக்கப்பட்டேன், நான் இவனுக்காய் தரித்திரனாகிவிட்டேன். ஆமென். அப்படி இருந்தும் இவன் பழைய ஆதாமுக்கு செயலை தானே செஞ்சிட்டு இருக்கிறான். ஓஹோ, இவனுக்கு அப்போ வானத்துக்குரியவனா இருக்க பிடிக்கவில்லை. மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவன்? மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவன்? தேவனிடத்திலிருந்து அத்தனை நன்மை பெற்றும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டும் அவன் என்ன செய்கிறான்? பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் விலக்கினதை விரும்பி மகிமையை இழந்தான். மண்ணுக்குரியவன் மகிமையை இழந்தவன். மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அது அர்த்தம் என்ன? அவங்க எதை இழப்பாங்க தெரியுமா? மகிமை இழப்பாங்க. ஆகாரத்தை இழக்க மாட்டாங்க. அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சிருவாங்க. உறைவிடத்தை இழக்க மாட்டாங்க. அவங்க வீடு கட்டி குடியிருப்பாங்க. ஆனா எதை அவங்களுக்கு இழப்பு தெரியுமா? க்ளோரி. மண்ணுக்குரியவனுக்கு மகிமை கிடையாது. வானத்துக்குரியவனுக்கு எது மேன்மை தெரியுமா? மகிமை. ஆமே. இன்னைக்கு ஏன் மாறினீங்க? இப்படி மாறினா எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இப்படி மாறினா எனக்கு அது கிடைக்கும். இதெல்லாம் மண்ணுக்குரியது. ஆண்டவர் விலக்கிட்டார். உன்னை
க்ளோரி, மகிமை கவர் பண்ணி இருக்கு. அதை பாரு. அது இது சாப்பிட்டேன்னா உனக்கு இன்னொரு கண்ணு ஓபன் ஆயிரும். பிசாசு நீ அதே மாதிரி ஆயிரும். இதே மாதிரி நான் எதுக்கு ஆகணும்? நான் இப்போ அப்படித்தானே இருக்கிறேன். என்கிட்ட அவர் வராரு, பேசுறாரு. எந்த தூதன்டையாவது இப்படி பேசுறது உண்டா? ஆதாமே, இதை நீ சொல்லி இருக்கணும்ல. ஆதாமே, உன்னை படைக்கிறதுக்கு அவர் தூதன்ட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாம திரியேக தேவன் தமக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார். நமது சாயலா, நமது சாயல் சொல்ற இடத்துல தூதனுக்கு வர வாய்ப்பே இல்லை. மனுஷன் தேவதூதரை விட சற்று சிறியவனாய் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். தேவன் எல்லாற்றிலும் பெரியவர். அப்படிப்பட்டவர் நமது சாயலாய் நாம் மனிதரை படைப்போம் என்று சொல்லி இந்த கனம், இந்த மேன்மை, இத சொல்ல தெரியல. இது தெரியல. மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவனோ, எவ்வளவுதான் மகிமே 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 மகிமேன்னு கேட்டாலும் மீண்டும் போய் வேதம் வேண்டாம் என்று விளக்கினதை விரும்புகிறோம் என்றால் நம்ம திருவிருந்து எடுத்தாலும் யாரு தான் தெரியுமா? மண்ணுக்குரியவர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது 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 மட்டும் எனக்கு முடியாது. நான் இப்போ ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டேன், லைட்டா. வேண்டான்னு விளக்குனத வேண்டாம். நாம யாரு? நாம யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம யாருன்னு கேளுங்க. நாம யாரு? ஆமே, ஹல்லேலூயா. சிலர் வர உறக்கத்தில் ஆதார் கார்டில் எடுத்து காட்டுறாங்க. நான் யாரும் பாருங்க. ஆமே, மண்ணுக்குரியவன் எப்படியோ, மண்ணுக்குரியவனுடைய முடிவு என்னன்னா மகிமை இழந்தான். வானத்துக்குரியவருடைய முடிவு என்னன்னா மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரணம் அவருக்கு முன்பாய் தோற்று போய்விட்டது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களை பகைக்கும் என்று அப்பம் சாப்பிட வந்தவர்களை பார்த்து சொல்லவில்லை. அப்பாவோடு இருக்கணும்னு வந்த அந்த கொஞ்சம் பேரை பார்த்து சொன்னார். உலகம் சிரிக்கும் போது நீங்க அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் எப்ப மாறும்? மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரமே அந்த நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இது பல முறை சொல்லப்பட்டது, பலரால் சொல்லப்பட்டது. ஆனால் இது சொல்றதுனால சொல்றேன். இந்த பூமியில நாம் பரதேசி. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானாம். எப்படி இருந்தாராம்? பரதேசினா ஒன்னும் இல்லாதவன் கிடையாது. பரதேசினா யாருன்னா ஃபாரினர். ஃபாரினர்னா யாரு? நான் இந்த ஊர்ல உள்ளவன் கிடையாது, நான் இன்னொரு நாட்டார். அப்போ ஒரு ஃபாரினருடைய மனசுல என்னதான் இருக்கும் தெரியுமா? எப்படியாவது பெயரணும், எப்படியாவது பெயரணும். அதான் பெயரணும். எங்க போனோம்? இந்த கோவிட் ஆரம்பிச்சதும் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் நடந்தே எங்க போனாங்க? ஏன் போனாங்க? மனசு எங்க இருக்கு? அதான் விஷயம். எங்க அங்க வந்து வேலை வாய்ப்புகள், வாழ்வாதாரம் சரியா இல்லாததுனால தான் இங்க வராங்க. ஆனா கோவிட்னு ஒண்ணு வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணதும் அவங்க எல்லாம் இங்கிருந்து நடந்தே போனாங்களாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஏன் போறாங்க? ஏன்னா ஒரு நெருக்கம் வரும்போது மனசு எதை தேடுது தெரியுமா? சொந்த வீட. பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போம். ஒவ்வொரு பாடு வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது கிடையாது சொல்லிட்டு தான் அதை ரோமர் 8 கீழே சொல்றார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தவர் அவரோடு கூட
மற்ற எல்லாவற்றையும். இந்த வசனத்தை எல்லாரும் தப்பா பார்க்கறாங்க. இவர் இந்த ரோமர் 8, அதாவது எந்த ஒரு வசனத்தையும் அது ஃபுல்லா படிக்கணும். இவர் எதை குறித்து பேசிட்டு வரார் தெரியுமா? மகிமையை குறித்து பேசிட்டு வரார். அதனாலதான் அவர் சொல்றார், அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் எல்லாம் நன்மையா நடக்கணும்னு சொல்லல. அழைக்கப்பட்டவர்களில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், இதெல்லாம் மகிமைக்கு ஏதுவாய், இதெல்லாம் மகிமைக்கு ஏதுவாய் சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ டவுட் வரும், இவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு மகிமை கிடைக்குமா? அப்பா பிள்ளையே கொடுத்துட்டாரு, தம்முடைய சொந்த குமாரன். இன்னும் சொல்லணும்னா, நான் மகிமை அடைய, மகிமையில் சேர எனக்கு அவர் தம்முடைய குமாரனே தந்துட்டாரு. இனி என்ன வேணுமோ அது எப்படி எனக்கு தராமல் இருப்பார்? ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்க லட்சியம் என்ன? எப்படியாவது இதை செட்டில் பண்ணி கொடுத்துறணும். தேவை. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா நம்முடைய அதாவது உறுதியான நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா க்ளோரி. அதுக்கு நான் யாரா இருக்கணும், யாரா இருக்கக்கூடாதுன்னா, நான் என்னை மீண்டும் சிருஷ்டித்த வானத்துக்கு உரியவர்களாய் நான் இருக்கணும். யாரா இருக்கக்கூடாதுன்னா, மகிமை இழந்த மண்ணுக்குரிய ஆதாமா இராமல் மகிமையை அடைந்த வானத்துக்குரிய இயேசுவை பிள்ளையாய், இயேசுவை போல. வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படியே. நம்முடைய செயல்கள் அதை காண்பிக்கிறது. நாம் யார் என்று, கிறிஸ்தவர்கள் என்று சீஷர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளவில்லை. அந்தியோகியாவிலே முதலாவது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த புறஜாதியார் பார்க்கிறாங்க, இவங்க நம்மள மாதிரி இல்லையே, இவங்க பேச்சு, இவங்க வாழ்க்கை, இவர்களுடைய செயல், இவர்களுடைய வேஷம், இவர்களுடைய நடை, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு மாறாய் அல்லவா இருக்கிறது. இப்படி யார் நடந்தா, இப்படி யார் பேசினா? அப்போதான் கிறிஸ்துன்னு ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டோமே, அவர்கிட்ட கேள்விப்பட்டதெல்லாம் இவங்கள்ட்ட தெரியுது இல்ல? ஆமா தெரியுது. அப்பொழுது இவர்கள் பெயர் வைக்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் வெட்கப்படாமல். கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் என்னங்க வெட்கம்? கிறிஸ்தவன் பெயர் வச்சதுனாலயோ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்ததுனாலயோ யாருக்கு வெட்கம் வராது. ஆனா கிறிஸ்தவனா ஒருத்தன் வாழும்போது 4 பேருடைய பார்வை மாறும். இதுதான் கிறிஸ்தவே வந்துட்டான் பாரு பைபிள் எடுத்துட்டு. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்து துவங்கி காலேஜில் படிச்சாலும் சரி, எல்லாருடைய பார்வையும் மாறும். உடனே பிள்ளைங்க, நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் இனி இப்படி இருக்க மாட்டேன். என்ன எல்லாரும் என்ன பண்றாங்க? இல்ல, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் வெட்கப்படாம. ஆண்டவருக்கு இதெல்லாம் தாங்க முடியல. நான் எனக்கென்றல்லவா தெரிந்தெடுத்தேன், எனக்கென்றல்லவா பிரித்தெடுத்தேன். ஆனால் இப்பொழுது இவர்கள் அடையாளத்தை மாற்றுகிறார்களே. அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, 9வது வசனம். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டு இருந்த காரியம் இப்பொழுது வீட்டையும் தாண்டி போயிட்டு, வாசற்படியும் தாண்டி போயிட்டு துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், இதை நீ செய்யும் காலத்தில் நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். எனவே ஒவ்வொன்றையும் உன் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை தண்டிப்பேன் என்று சங்கீதம் 50 கர்த்தர் சொல்லுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறது. ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. என்ன துணிகரம்! அதன் அர்த்தம் என்ன? ஆலயத்துக்கு வரும்போது, உள்ள வரும்போது நல்ல பிள்ளை, வெளியே போகும்போதே
என்ன செய்தி கேட்டாலும் சரி, என்ன பிரசனத்தை அனுபவிச்சாலும் சரி, என்ன ஆராதித்தாலும் சரி, பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தின் அடையாளமாக தான் இந்த அப்பத்தை நம் கையில் வாங்க போகிறோம். அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தின் அடையாளமாக இந்த ரசத்தை கையில் வாங்குறோம். இந்த கையில வாங்குறோம், இந்த கையில வாங்குறோம். இதே கை மீண்டும் பாவத்துக்கு நேராய் நீட்டப்படுமானால் இது துணிகரம் அல்லவா? இதற்கு நாம் சொல்லுகிற நியாயம் என்ன? இது துணிகரம் அல்லவா? ஆண்டவர் காரணம் இல்லாமல் யார் மேலே கோபப்பட மாட்டார். தேவன் கோபப்படுகிறார் என்றால் தேவனை நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? கோபப்படுத்துகிறோம். அடுத்து பாருங்க 12வது வசனம். அக்காலத்திலே விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல புலம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை என்று இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். எதுல சொல்றாங்க? இருதயத்துல. வாய் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்காக. இருதயம் என்ன சொல்லுது? என்ன செய்வார்? ஜெபிக்கிறவனுக்கு நன்மையும் இல்லை, தப்பு பண்றவனுக்கு தண்டனையும் இல்லை. அவர் நன்மையும் செய்வதில்லை, தீமையும். இருதயத்தில் சொல்றோமா நம்ம? எத்தனை 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கேட்டாச்சு, எத்தனை எத்தனை நாங்க கேட்காத செய்தியா. இருதயம் என்ன சொல்லுது? அவங்க வாழ்ந்துட்டு தான் போறாங்க, தப்பு பண்ற. எங்க தண்டிக்கிறார் ஆண்டவர்? அவர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் ஆண்டவர். அது வாய் சொல்லாது. வாய் என்ன சொல்லும் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும். ஆனா இருதயம் சொல்லும் என்ன செய்யறார்? ஆண்டவருக்கு இது கோபத்தை கொடுக்குது. நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களுக்கு பேசும்போது சொல்லுகிற வார்த்தை 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். 3வது அதிகாரம் மல்கியா 13 முதல் 15 வரை உள்ள வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நாங்க அப்படி என்ன பேசிட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். இதுதான் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். தீமை செய்யறவங்க திடப்படுறாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்க. கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். சில நேரத்துல நமக்குள்ள எழுமோ இது எனக்கு என்னுடைய அறிவுல எனக்கு தெரிஞ்சு இது கேட்காத யாருமே, இன்க்ளூடிங் பைபிள்ல இருக்கிற லெஜெண்ட்ஸ் வேற. தாவீது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அதே தாவீது இன்னொரு வார்த்தை, ஆண்டவரை விழித்துக் கொள்ளும், கொஞ்சம் எழும்புங்க ஆண்டவரே, உங்க மடியிலிருந்து கைய எடும். இன்னும் ஏன் பாக்கெட்லயே கைய வச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு வாட்டி எடுத்து அவனுக்கு ஒரு அடி கொடுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் கேட்கிறார், என்னத்தை தருவீர்? இந்த பேச்சு நாங்க தேவனை சேவிக்கிறது விருதா, நாங்க எந்த ஆராதனை முடக்கி இருக்கோம், டைத்து கரெக்டா கொடுக்கிறோம், காணிக்கை கரெக்டா போடுறோம், எல்லா மீட்டிங்கும் வரோம், கூடுமான வரையில தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி தீமைக்கு கால்களை விலக்கிறோம். ஆனா எங்களுக்கு இப்படி கஷ்டம் மேல கஷ்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம் வருது. ஆனா தீமை செய்கிறவனோ அகங்காரிகளோ அவங்கள பார்த்தா பாக்கியவான்கள்னு சொல்ல தோணுது. ஆண்டவர் சொல்ற இந்த பேச்சு எனக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்னை சேவிக்கிறவங்க என்னை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றேல்ல, இன்னைக்கு வருத்தப்படுறாங்கன்னு சொல்றேல்ல,
அவன் துன்மார்க்க துணிந்து நடக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்ல. என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு இந்த பூமியில வருத்தப்படுறவங்க நீ சொன்னவங்க, கஷ்டப்படுறவங்க நீ சொன்னவங்க, அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். ஹalleluya. அகங்காரிகளை பாக்கியவான்கள் சொன்னேன்ல. 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் 2 விதங்களிலே வித்தியாசத்தை காண்பிப்பார். ஒன்று பூமியிலேயும் காண்பிப்பார், இன்னொன்று பரத்திலும் காண்பிப்பார். பூமியில காண்பிக்கிறதுல ஒரு டைப் மட்டும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆசாப் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான், காலை தோறும் தண்டிக்கப்பட்டான், ஆனாலும் நிர்மூலமாகாமல் இருந்தான். ஆனால் அவன் கண்களுக்கு முன்பதாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து செழித்திருந்த துன்மார்க்கன் ஒரே ஒரு பிரச்சனை வந்தபோது ஒன்றுமில்லாமல் தரை மட்டுமானான். இந்த பூமியிலே கர்த்தர் இப்படி ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் எத்தனையோ பேர் இல்லாமல் போன போது கர்த்தர் இன்னும் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா? எகிப்தியருக்கு இருளும் காரிருளும் இருந்தபோது இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. இது நடக்க போகிறது. ஆமென். துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனவே தேவனை கோபப்படுத்தாதிருங்கள். இங்கே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி தொடரும். உங்களுக்கு 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணி இன்னைக்கு நாம் கந்திக்கு நேராக ஆயத்தமாக போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்களை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். மண்ணுக்குரியவனாய் இருந்த என்ன வானத்துக்குரியவனாய் மாற்றின உங்க அன்பை நான் கொச்சப்படுத்திட கூடாதப்பா, கனவீனப்படுத்திட கூடாதப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும். அப்படியே கைகளை உயர்த்தி தேவனே தேவனே ஜீவனே தேவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே 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 ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. மண்ணான மனிதனா மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா ஆமென் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? ஆண்டவரை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆண்டவரே. பாவியன் மீது ஒன்னும் புரியலப்பா, இன்னும் நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. ஷலபா கரபா. 2 கைகளை உயர்த்தி தேவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. ஆமென் ஆமென். ஆண்டவரை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்றவங்க
ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கிருபையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயிட இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அப்பா, உங்களை கோபப்படுத்துற பிள்ளையா அல்ல. ஆதாம் உங்களை கோபப்படுத்தினா, ஆனா பிந்தின ஆதாமாய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்தினார். மண்ணுக்குரியவனாய் இருந்த என்ன வானத்துக்குரியவனாய் மாற்றினவரே, என்னுடைய செயல்கள் மண்ணுக்குரியவனுடைய செயல்களா இராமல் வானத்துக்குரியவருடைய செயலா இருக்கும்படிக்கு கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தந்து கிருபைகளை தந்து என்னை நடத்தோ, என்னை நடத்தோ, என்னை நடத்தும் ஆண்டவரே. கிருபை உண்டாக பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். வானத்துக்குரியவர் எப்படியோ அப்படியே. பிதா இதை தவிர வேற எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆண்டவரே, நீர் விலக்கிறவைகளுக்கு நான் விலகி இருக்கணும், நீர் விரும்புகிறவைகளில் நான் இணைந்திருக்கணும். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க கிருபை தாரோன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்துக்காய் கிருபைகளுக்காய் நன்றி. உங்க சமூகத்தில் கூடி ஆராதிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீடிய தயவை பெற்ற தேவனை, அப்பா, உம்மை கோபப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படாதபடி, எங்களுடைய கிரியைகள் காணப்படாதபடிக்கு எங்களை உருவாக்கும். எங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படும்படியாய் எங்களில் உம்முடைய சாயல் வெளிப்படுவதாக எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.